ஹாய் வணக்கம் நண்பர்களே. இங்கே நம்ம ஊரில் தீபாவளி பொங்கல் மாதிரி இங்கே ரமலான் வந்தால் ஒரே லீவு தாங்க. ஈத் ஹாலிடேக்கு பயங்கர என்ஜாய்மெண்ட் தான். சவுதி பீப்புள் மோஸ்ட்லி இங்கே வந்துடுவாங்க. தம்பி வந்துருந்தாங்க. நாங்கள் ட்ராகன் மால் போனோம் பிள்ளைங்களுக்கு டாய்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு. அவங்க ஃபேமிலி துபாய் போயிருக்காங்க, தம்பி ஃபேமிலி. அதனால் தம்பி இங்கே வந்துட்டான். ரொம்ப நாள் கழிச்சு வந்தான். குட்டீஸ்க்குலாம் ஒரே ஹாப்பி. நாங்கள் எல்லாம் சேர்ந்து ட்ராகன் மாலில் நல்லா ரவுண்ட் அடித்தோங்க. ஆக்சுவலாக ஃபோன் பேசிகிட்டே இருந்தனால பாதி எதுவுமே எடுக்கவே இல்லை. லாஸ்ட் மினிட் போகிற டைத்தில் தான் நான் வீடியோவே எடுத்தேன். குட்டீஸ் டாய்ஸ் கேட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஏதோ ட்ரெஸ்ஸு இது மாதிரி வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோங்க. எங்கே போனாலும் என் வீட்டுக்காரர் அது வாங்காத, இது வாங்காத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு ரூல்ஸ் போட்டுகிட்டே இருப்பாருங்க. ஆக்சுவலாக ட்ராகன் மால்லங்க அப்போல்லாம் ஏதோ இந்த நைட் ட்ரெஸ் நைட்டிலாம் ஊர்லேருந்து கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி குவாலிட்டி உள்ள பொருள்லாம் இங்கெல்லாம் எங்கடா நம்ம பார்க்கவே இல்லை, நம்ம அப்பாலாம் அப்போ கொண்டு வந்தாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. ஆனால் இந்த ட்ராகன் மாலில் சில ஐட்டம்ஸ் இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேங்க. சைனா ப்ராடக்ட் தான், பட் அந்த நைட் ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பாப்பா எடுத்துகிட்டு இருந்தால் இவங்களுக்கு பனியன் இருந்தது. பிராண்டட் ஐட்டம்ஸில் அது செகண்டு தேர்டு அந்த மாதிரி குவாலிட்டி உள்ளது போடுவாங்க போல். அதனால் ஓகே தான், ரீசனபிளாக தான் இருந்தது. ப்ரைஸும் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது, ரீசனபிளாக இருந்தது. குவாலிட்டியுமே நல்லா தான் இருந்தது. அந்த நைட்டிலாம் இங்கே ரொம்ப பார்த்ததே இல்லை. நைட் ட்ரெஸ்லாம் அது கொஞ்சம் நல்லா இருந்தது. வெரைட்டி நிறைய இருக்காங்க. சரி, பசி வந்துருச்சு. வீட்டில் ஆக்சுவலாக பிரியாணிலாம் செஞ்சு வச்சுருந்தோம். ஆனால் பிள்ளைங்களுக்கு பசி வந்துருச்சு. வரையிலே சாண்ட்விச் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தோம். ஏன்னா அவங்களுக்கு பசி. கொஞ்சம் நேரம் நடந்தாலே ட்ராகன் மால் எவ்வளோ பெரிய மால், அதில் நடந்தாலே டயர்டாயிடுவோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையிலேயே எழுந்திரிச்சு கோயில் போனாங்க. ஆக்சுவலாக எல்லாம் ரெடியாகி கோயில் போனோம். ஃப்ரைடே நல்லா இருந்தது. எப்போவுமே ஃப்ரைடே மார்னிங் கோயில் போனால் நல்லா தான் இருக்கும். நம்ம தூங்கி எழுந்திரிச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. கோயில் போகணும் சரின்ட்டு எல்லாம் கிளம்பி கோயில் போயிட்டாங்க. கோயில் பூஜை முடிஞ்சிருச்சா? நல்லா வந்துட்டாங்க. நான் கோயில் போகும்போது எல்லா பூஜையும் முடிஞ்சுங்க. நாங்கள் போய் நார்மலாக சாமி கும்பிட்டு பிரசாதம் இருந்துச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அவங்க கோயிலில் உட்காந்துட்டு அப்படியே வெளியில் கிளம்பிட்டாங்க. அந்த கிருஷ்ணர் சிலை நடுவில் வச்சுருக்கிறது உண்மையிலே பார்க்க நல்லா இருக்குங்க அந்த ஸ்விம்மிங் பூலில். அப்புறம் ஃப்ரைடே ஈவினிங் எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு எனக்கு ஐப்ரோ பண்ணணும், ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேங்க. என் தம்பிகிட்ட தெரியாமல் சொல்லிட்டேங்க. நம்ம மலைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒழுங்கு ஒரு டைலாக் சொல்லுவாங்க பாருங்களே வில்லேஜில். அது மாதிரி நம்ம இந்த பிராண்டட் கடையிலலாம் ஒரு அவசரத்துக்கு கூட எட்டி கூட இப்படி ஒரு கடை இருக்குன்னு கூட ஆக்சுவலாக எனக்குலாம் உண்மையாக தெரியாது. உண்மையாக சொல்ல போனால் நம்ம ஐப்ரோ பண்ணுறதே பியூட்டி பார்லர் போய் பண்ணுறது கிடையாது, எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு. நார்மலாக ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வீட்டில் போய் தான் பண்ணுவோம். அப்படி தான் நம்ம இருந்தோம். ஒரு சலூன் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக கூப்பிட்டு போய் ஹேர் கட் பண்ணலாம் சும்மா. அதாவது எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால ஹேரை குறைச்சா கொஞ்சம் அப்படியே டெய்லி வாஷ் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போய் விசாரித்தாங்க. அந்த ஹேர் கட் பண்ணுறதுக்கு 30 பிடி சொன்னாங்க. இவங்க பேசினதுக்கு 27.5. ஐயோ அப்படி சொன்னோடனே நான் ஓடியே வந்துட்டேன் அந்த கடையில் இருந்தேன். ஐயோ எனக்கு வேணாம் சாமி, என்னை ஆள விடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் பே பண்ணி அதில் உள்ளே போய் உட்கார வச்சிட்டாங்க. ஆக்சுவலாக முடியும் அப்படியே என்னமோ ஆடு மாடுக்கு இது வெட்டின மாதிரி மொத்தமாக அப்படியே ஒரு சிசர் எடுத்து லாங்கை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் லெவல் பண்ணாங்க. ஆனால் பட் என்ன தான் சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய முடி இல்லை, அடர்த்தியாக இல்லை. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஐயோ முடி வெட்டுறமே, முடி வெட்டினா எப்போவுமே ஃபீல் ஆகும். இதில் எங்கள் அத்தைக்கும் பிடிக்காது, எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா ஓகே, ட்ரீட்மெண்ட் டேக் கேர் பண்ணிக்கலாம், அதனால் ஓகே தான் அப்படின்னு பெருசாக ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது எனக்கு. என் வீட்டுக்காரமே அதான் சொல்லுவார், எதுக்கு முடி வேணாம், எப்படி உனக்கு தோணுதோ அப்படி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நமக்கு இது ரொம்ப டூ மச்சுங்க, எக்ஸ்பென்சிவ், ரொம்ப டூ மச் அப்படின்றது தான். ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு எனக்கு. ஐயோ இவ்வளோ காசு போச்சு, பாப்பாவுக்கு வெட்டினா கூட பரவாயில்ல, நமக்கு எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வெட்டணும் அப்படின்னு அவன் பாட்டில் கேஷுவலாக பே பண்ணிட்டான். பட் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாகவே ஒரு மாதிரியாகவே இருந்தது. தேவையில்லாமல் அவனுக்கு செலவு வச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஒரு ஃபிலிப்பின் லேடின்னு நினைக்கிறேன், அவங்க தான் ஹேர் வாஷ் பண்ணாங்க. நல்லாவே பண்ணாங்க. அவங்க சூப்பராக க்ளீன் பண்ணி விட்டாங்க. ஆமாம், டீப்பாகவே க்ளீன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணால் தான் இவர் கட் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் திரும்ப ஸ்ட்ரைட்னர் பாதி இவங்க அந்த லேடியும் பண்ணாங்க, இவங்களும் பண்ணாங்க. என்னென்னத்தையே மண்டையில் ஸ்ப்ரே அடித்து ஒரு வழியாக அந்த ஹேரை லெவல் கொண்டு என்னென்னோ பண்ணாங்க. ஆனால் முடி போயிடுச்சேன்னு ஒரு ஃபீலிங். முடி போனதோட காசு போயிடுச்சே அப்பா அப்படின்றது. ஓகே தான். அப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. அதில் ஓகே தான் அப்படின்னு தோணுச்சு.
married bloke on it, like a normal. I chose it. நான் A selection. இந்த மாதிரி நீனும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாயிண்டட் ஃபேஸ், எனக்கு வந்து பப்ளி ஃபேஸ். இன்னும் உனக்கு பெட்டராக இருக்கும். இப்படி முடி வச்சுட்டு தெரியாது, ஸ்கூலுக்கு போக வர கஷ்டமாக இருக்கும். நம்ம அப்பா கூட்டிகிட்டு ஒரு நாள் வரலாம். ஆமாம், அப்பாவுக்கு இருக்கவங்களுக்கு ஏழு இல்லை ஒன்றே. ஆமாம், அப்பா உள்ளே வந்து உட்காரலாம்ல அவங்க 2 பேரும். இவ்வளோ வந்தன் அப்பா வர சொல்லுங்க. என்னோட ரொம்ப நாள் ஆசை இதுதான் ஹேர் கட் பண்ணணும். அப்பா வர சொல்லவா? வேண்டாம் மாமா, வேண்டாம். he's the one who paid for it, mother. Just நம்ம 2 பேரும் அப்புறம் பண்ணி போவேன். டோரா தி எக்ஸ்ப்ளோரர். கட் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணாங்க, இந்த வாட்டர் கார்டன் வரீங்களான்னு சொல்லிட்டு. சரி வரோன்னு சொன்னோம். தம்பியுமே சரி ஓகே என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ராசையில் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அவங்க வாட்டர் கார்டனுக்கு. அப்புறம் நேராக போகணுன்னா டீ போட்டு லேட் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு சல்மானியா ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஆரஞ்சு இது டீ காஃபி கடை இருக்கும்ல, அதில் போய் பன்னு எல்லாம் வாங்கிட்டு டீ அங்கே உள்ளது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தம்பியே சொல்லிட்டு இருந்தான். டீ நல்லாயிருக்கு, அங்கே உள்ள நம்ம ஊர் ஐட்டம் மாதிரியே எல்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாங்க. சார்ந்து தம்பியை கொண்டு போய் வீட்டில் விட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கார்டன் போயிட்டோம். அவனுக்கு இந்த குட்டீஸோட இருக்கிறது ஜாலி. அதாவது சவுதியில் இருக்கிறதோட இங்கே நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இங்கே டீ கடை, நம்ம ஊர் அந்த இதெல்லாம் அவன் நல்லா என்ஜாய் பண்ணுவான். அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம். மத்தியானம் மஜ்பூஸ் மட்டன் சிக்கன் பண்ணதெல்லாம் மீன்லாம் இருந்தது. சரி அதுவே மீதி இருந்துச்சு, அதுவே சாப்பிட்டுக்கலாம்னு கொண்டு போய் விட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு அப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.